கூட்டங்களில் அம்மாவுடன் கலந்து கொண்டேன். ஆனால் இன்று நான் கனவிலும் கூட நினைக்காத ஒன்று, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று நடந்துவிட்டது. தலையில் இடிவந்து விழுந்ததைப் போல நன்கு உடல் நலம் தேறி வந்த நம் அம்மா நம்மை விட்டு பிரிந்து விட்டார். நம் அம்மாவுக்கு இந்த இயக்கம்தான் வாழ்க்கை, எனக்கோ அம்மாதான் வாழ்க்கை. ஆனால் இறைவன் தன் அன்பு மகளை தன்னிடம் அழைத்துக் கொண்டு விட்டார். பச்சை புள்ள மாதிரி பேசுறாங்க. 75 நாட்கள் எவ்வளவோ போராட்டங்கள். நம் அம்மாவை மீட்டுவிட வேண்டும் என்கிற மருத்துவர்கள் போராட்டத்தோடு கோடான கோடி தொண்டர்களாகிய நமது ஆன்மீக வழிபாடுகளும் ஒன்று சேர அவை நம் அம்மாவை காப்பாற்றிவிடும் என்று நான் உறுதியாக நம்பினேன். என்ன கலர் கலரா ரீலா விடுற? அதி தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தனியறைக்கு வருகிற அளவுக்கு அம்மாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவர்களை வரவழைத்தும் தலை சிறந்த சிகிச்சைகள் மேற்கொண்டோம். ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய. சில நிமிடங்கள் மட்டுமே அம்மாவை சந்தித்தவர்கள், சில முறை மட்டுமே அம்மாவை பார்த்தவர்கள், சில வினாடிகள் மட்டுமே அம்மாவிடம் பேசியவர்கள், அவர்களே இன்று அம்மாவின் பிரிவில் துடிக்கிறார்கள் என்றால் 33 வருடங்களை அம்மாவுடன் மட்டுமே என் வாழ்நாட்களை கரைத்துவிட்ட எனக்கு எப்படி இருக்கும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அனுதினமும் அம்மாவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை செலவழித்தவள் நான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். கறிஞர் அண்ணா, இதய தெய்வம் புரட்சி தலைவர், இதய தெய்வம் புரட்சி தலைவி, இவர்கள்தான் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு அடையாளம். செய்யறதையும் செஞ்சுவிட்டு அண்ணா, பெரியாரு, எம்ஜிஆர், காமராசர் போறாளே. கனி வெளியே தெரியும், காய் வெளியே தெரியும், பூ வெளியே தெரியும், இலை வெளியே தெரியும், கிளை வெளியே தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் வேர் வெளியே தெரியாது. நோட் பண்ணுங்கப்பா. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. 1.5 கோடி பிள்ளைகளை உன் வசத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் என்று அம்மாவின் ஆன்மா என் அருகில் இருந்து ஆணையிடுவதாகவே என்றும் நான் உணர்கிறேன். யாரா இவ்வளவு அவனுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா?